ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை நுட்பமாகவும் துல்லியமாகவும் அரசியல் சார்புடனும் விவாதிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பிற்கான தலைப்புச் செய்திகள் என்ன பார்த்துக்கலாம். கூட்டணியிலும் முரண்பாடு, கட்சிக்குள்ளும் வேறுபாடு. திமுகவுக்கு பாரமா காங்கிரஸ்? திருச்சியில் முதல்வர் துவக்கி வைத்த வைகோவின் நடைப்பயண விழாவை புறக்கணித்த தமிழ்நாடு காங்கிரஸ். ராகுல் காந்தியின் அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழக காங்கிரஸ் சென்று கொண்டிருப்பதாக கரூர் காங்கிரஸ் MP ஜோதிமணி பகிரங்க குற்றச்சாட்டு. ஜோதிமணியின் குற்றச்சாட்டு ஆச்சரியம் அளிப்பதாகவும் 5 விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை எனவும் செல்வ பெருந்தகை பதில். பழைய ஓய்வூதியம் என்ன சொல்வார் முதல்வர்? போராடும் அரசு ஆசிரியர்களை நேரில் அழைத்து பேசிய தமிழக அமைச்சர்கள். நாளை பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதல்வர் அறிவிப்பார் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் தகவல். முதல்வரின் அறிவிப்பை பொறுத்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் குறித்த முடிவு எனவும் விளக்கம். தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் விருந்தினர்கள் இல்லாமல் நெறியாளர்கள் அல்லது செய்தியாளர்கள் மட்டுமே ஒரு செய்தியை தொடங்கி அன்றன்றைய அரசியல் நிகழ்வுகளை எல்லா கோணங்களையும் விவாதிக்கிற RDX இன்று நமக்கு 100வது நாள், 100வது எபிசோட். வாழ்த்துக்கள் கௌதமி. வாழ்த்துக்கள். இந்த RDXோட வெற்றிக்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கூட்டணியிலும் முரண்பாடு, கட்சிக்குள்ளும் முரண்பாடு. திமுகவுக்கு தேவையில்லாத பாரமாக இருக்கிறதா காங்கிரஸ்? ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். திருச்சியில் வைகோவின் நடைபயணத்தை திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் முதல்வரே துவக்கி வைக்க பிரபாகரன் படம் இடம்பெற்றதை குறிப்பிட்டு நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறது தமிழக காங்கிரஸ். திமுக கூட்டணியில் உள்ள போதே தவேகாவுக்கு ஆதரவான கருத்துக்களும் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் கோஷங்களும் சத்தியமூர்த்தி பவனில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. மேலும் தமிழக காங்கிரசுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தமிழக காங்கிரஸ் அழிவு பாதைக்கு செல்கிறது. சித்தாந்த ரீதியிலான அரசியலை முன்னெடுக்காமல் கூட்டல் கழித்தலையே மேற்கொள்வதாக கரூர் MP ஜோதிமணி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டில் ஆச்சரியமடைவதாக கூறியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. விஜய் பக்கம் பேரலை வீசுவதாகவும் தவேகா கூட்டணி கேட்பவர்களை தற்குறிகள் என்று விமர்சித்த செல்வ பெருந்தகை தலைமையில் இயங்கப் போவதில்லை என சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார் செயற்குழு உறுப்பினரான சூரிய பிரகாசம். முரண்களின் மூட்டையாக இருக்கும் காங்கிரஸ் நாளுக்கு நாள் திமுகவுக்கு பாரமாக மாறுகிறதா என்பதை விவாதிக்கிறது இன்றைய RDX. நாங்க கூட்டணியில் இருக்கோம். அதை நீட்டிக்க முடியுமா இல்லை இதோடு முடித்துக் கொள்ளுகிறோமா என்ற அறிவிப்பை செய்வோம். உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. காத்துட்டே இருக்காரு கதை திறந்து வச்சுட்டு. உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். இது ஒரு தேசிய கட்சி, யானை மாறியது. படுத்திருந்து எப்போ எழுந்துக்கணும் தெரியாது. உடாநிலையை அடிச்சு விரட்டடிப்பாங்க. கூட்டணி பலமாக இருக்கிறது, எஃகு கோட்டை போல் இருக்கிறது. இதை யாரும் பிரிக்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒரே நாள்ல பேச்சுவார்த்தை முடியாது. தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வலிமையான பைலட் இருக்காங்க எங்க என்ஜினை இயக்கிறதுக்கு. டெல்லியில 2 பைலட் இருக்காங்க. ஐ டோன்ட் கேர். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. எங்க நேரடியா எண்ணி கேட்டிருக்கலாமாங்க. இருமாப்பா சொல்றாங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்ல. எந்த விதத்தில் நியாயம் இது? தொடக்கத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவர் வழி இல்லை.
நம்ம டீம் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஆர்டிக்ஸ் இருக்கிற அடுத்த கேள்வி நான் பார்த்தா முதல் கேள்வி ப்ளீஸ். ராகுல் காந்தியின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகிறதா தமிழ்நாடு காங்கிரஸ்? எஸ் கௌதமி. சொல்லுங்க நெல்சன், இதுல யார் விருப்பத்திற்கு யார் மனசுல என்ன அப்படின்ற மாதிரி டெய்லி நீண்டுட்டே தான் போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் தான் முதல்ல கேட்டேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல எல்லா நேரத்திலயும் இப்படி சொன்னீங்கன்னா கேள்வி நம்ம எடுத்தனால நீங்க ஆன்சர் ஆரம்பிங்க. இல்ல இப்ப என்னன்னா ராகுல் காந்தியோட விருப்பமே முதல்ல என்னவா இருக்கு அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. இதுல யார் மாறா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராகுல் காந்தி விருப்பத்துக்குலாம் இங்க யாரும் போற மாதிரி தெரியல. முதல்ல இங்க இருக்கிறது 2 குழுவா இருக்காங்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா ஒண்ணு அறிவாலயத்தின் குரலா ஒரு தரப்பினர் ஒலிக்கிறாங்க, இன்னொருத்தனர் காங்கிரஸோட தரப்பு நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒலிக்கிறாங்க. அதாவது பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள்ல இவங்க பேசுறதே திமுகவின் குரலாகவே இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை அவங்களும் கிளப்புறாங்க. இது பிற கட்சிகள்ல இருந்து மட்டும் இல்ல, காங்கிரஸ்களுடைய முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் பதவியில் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, இங்க காங்கிரஸுக்காக நீங்க வேலை பார்க்கணும், நீங்க திமுகவுக்காக இங்க வேலை பார்க்காதீங்க, அவங்கள சுமந்துட்டு போறதுக்கு நாம கிடையாது அப்படின்ற குரல்கள் எல்லாம் இங்க ஒலிக்குது. இன்னொன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்கல்ல, சரி அவங்க இவங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பதில் சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருந்துட்டு பாஜக குரலாக நீங்க பேச வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ எப்போவுமே திமுக தான் பிற கட்சிகளை பாஜகவினுடைய பி டீம் சி டீம் பாஜக குரல்னுவாங்க. ஆனால் காங்கிரஸில் இருப்பவர்கள் அவர்கள் கட்சியில் இருப்பவங்களவே நீங்கள் பாஜக குரலாக ஒலிக்காதீங்க அப்படின்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அறிவாலய குரலாக ஒலிக்கிறது, இன்னொன்று காங்கிரஸின் குரலாக ஒலிக்கிறது அப்படின்றாங்க. இதில் யாரோட குரல் ராகுலோட குரல் அப்படின்றதே இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த பாடு இல்லை. இன்னைக்கு கரூர் எம்பி ஜோதிமணி ஒரு எக்ஸ்போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல அதை பார்த்தலாம். சந்துரு அந்த போஸ்ட் ப்ளீஸ். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது வாக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகப்பில் கொடுக்காமல் முடக்க வேண்டும் நினைக்காது. காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத உட்கட்சி பிரச்சனைகள் அவங்களுக்கு மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம்ங்கிறதே காமராஜர் கட்டி காத்த பாரம்பரியம், நேரு காந்தி குடும்பத்தோட தியாகம் தான் அப்படிங்கிறதையும் ஜோதிமணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கதே என்ன அப்படின்னா, அந்த தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துது. சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திரமாக முன்னெடுக்காமல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாம வெறும் கூட்டல் கழித்தல் கணக்குகளை மட்டும் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது அவங்க குறிப்பிடுறதே, தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை, இப்போ ஜோதிமணியோட இந்த போஸ்ட் வழியா ஜோதிமணி யாரை தாக்குறாங்க இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு காங்கிரஸ் தலைமை என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட ஊடகங்களில் கேள்வி கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க அன்பு தங்கை, அதான் என்னோட உறவுகளில் ஒருத்தராக பார்க்கக்கூடியவங்க, அவங்க என்கிட்ட டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க, என்கிட்டயே பேசியிருக்கலாமே, அவங்க சொன்ன பிரச்சனை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டிருக்கேன், அதை தலைமை அங்கே டெல்லி தலைமை ஏற்றுக்கணும், இப்படி தான் இருக்குது, அவங்க என்கிட்டயே நேரடியாக பேசியிருக்கலாமே, எப்படி கைகள் வந்தது இந்த போஸ்ட்டை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு உணர்வு ரீதியாக இதை அணுகியிருக்காரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து யாரை சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஜோதிமணி அவர்களுடைய இந்த எக்ஸ்போஸ்ட் செல்வ பெருந்தகை அவர்களை எதிர்த்தா செல்வ பெருந்தகையை ஆதரிச்சார்ன்ட்டு எனக்கு புரியல. ஆனால் இப்போ செல்வ பெருந்தகையோட பதில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜோதிமணி சொல்ல விரும்புவது கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனை, அந்த பிரச்சனையை செல்வ பெருந்தகிட்ட கொண்டு போயிருக்காரு. அவரே அதை ஒப்புக்கிட்டாரு அந்த செய்தியாளர் சந்திப்புல. அவரே ஆமா அவங்க ஊர்ல இருக்கானா அந்த பகுதியில் அது இருக்கு, அதுக்கு தீர்வு காண முயன்றிருக்கோம் அப்படின்றத சொல்றாரு. ஒரு எம்பியா மாநில தலைவர்கிட்ட எங்க மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. அவரை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனை ப்ராசஸிங்ல இருக்கும்போது இப்படி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் ஜோதிமணிக்கு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு முன்பாக பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் தொடர்பான ஒப்பீட்டின் போது அவருக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் எம்பிகள்லாம் வரிசையாக சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கிற இந்த மோதல்களை பார்க்கிற போது 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாகுது. ஒன்று, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸோட விருப்பம்ங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸோட விருப்பத்துக்கு ராகுல் காந்தி செவி மடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
பொதுவாக தேசிய கட்சிகள்ல டெல்லியில உட்கார்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவை செயல்படுத்துற இடங்கள்ல மாநிலங்கள் இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு முடிவு எப்படி எடுக்கப்படணும்னா லோக்கல்ல இருந்து வரணும். லோக்கல்ல கீழே இருக்கிற பிரச்சனை என்ன, கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்க, மாவட்ட மாநில நிர்வாகிகள் என்ன பொருள் வச்சிருக்காங்க, என்ன ஐடியா வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து கலெக்டிவா ஒப்பீனியன்ஸ் கேட்டு அதன் அடிப்படையில் டெல்லி தலைமை வந்து ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் இந்த கேள்வி நான் திருப்பி போடுறேன். என்னன்னா, திமுகவோடு கூட்டணி வைத்த பிறகு 2014 ஒரு முறை அவங்க தனியாக பிரிஞ்சு நின்னாங்க. அந்த 14 தவிர 19க்கு பிறகு தொடர்ச்சியா காங்கிரஸுக்கு தேவையான வெற்றிகளை திமுக கூட்டணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இப்போது என்ன பிரச்சனை? நீங்க ஒரு கட்சி தோத்துக்கிட்டே இருக்குன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை வந்து அவர் வெள்ளமே இல்லாதவர் அப்படிலாம் இல்லை, தேர்தல் தோல்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா இங்க காங்கிரஸ் கடந்த 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 18 ஜெயிச்சிருக்காங்கிறது ஒரு நல்ல வெற்றி. நாடாளுமன்ற தேர்தல் 2 தேர்தலையுமே 10 எம்பிகள் கொடுத்துருக்காங்க. வெற்றிகள் பெற்றுக் கொண்டிருக்கிற காங்கிரஸுக்கு இப்போது கூட்டணியை உடைக்க வேண்டிய இல்லை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல என்னன்னா, இப்போ இதை வந்து நான் என்னோட வியூவை தாண்டி காங்கிரஸ்ல இல்ல நம்ம அதிக இடம் வாங்கணும், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இல்லை, இந்த கூட்டணி வேணா வெளியேறலாம், அவங்க தரப்புல ஒரு கருத்து சொல்லப்படுதுல, அதை வச்சு நான் பேசணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம கூட்டணியில இருக்கோம்ல, கூட்டணி அப்படின்றது எப்போ ஒரு உறுதி செய்யப்பட்ட கூட்டணி அப்படின்றாங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இது வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நம்ம பங்கு வகிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு நிரந்தரமான கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதே வந்து ஒரு தொகுதி பங்கீடின் அடிப்படையில் நம்ம நடத்துறோம், அதனால இது இந்த தேர்தலுக்கான ஒரு கூட்டணியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, அந்த திமுகவுக்கு நம்ம பல்லக்கு தூக்கிட்டே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்னொன்னு, திமுகல இருக்கவங்க காங்கிரஸ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத பாருங்கன்றாங்க. காமராஜர் தொடர்பான விமர்சனம் வைக்கிறாங்க, அதற்கு வந்து இங்க இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா, திமுக இப்படி பண்ணக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அதே காங்கிரஸ்ல காட்டமாக பேச வேண்டியவங்க பேசுறாங்களா? கிடையாது. அப்போ அவங்க திமுகவின் குரலாக பேசுறாங்க அப்படின்றாங்க. இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் விழாக்கள் எடுக்கிறீங்களே, இந்த அரசாங்கம் இவ்வளவு செஞ்சிருக்கு நீங்க சொல்லிக்கிறீங்களே, ஆனா காமராஜர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்றதவே திமுகல இளைஞரணியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து காமராஜர் என்ன தன்னுடைய சொந்த காசுலையா செஞ்சாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. இப்படி தங்களுடைய, உங்களுக்கு காமராஜர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், நீங்க அவரை தோற்கடிக்கணும்னு தான் நீங்க வந்தீங்களே, ஆனா எங்களுடைய தலைவர் காமராஜர் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டணியில இருக்கும் அப்படின்றப்ப ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது ஒரு லைன்ல நீங்க கிராஸ் பண்ணிடுறீங்க. என்னதான் கூட்டணியாகவே இருந்தாலும் அவரவர்களுக்கான உரிமை அவரவர்களுக்கு, நீங்க அதை எல்லை தாண்டி வந்து சில நேரங்களில் விமர்சிக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் அதை எதிர்க்காம தங்களின் சுயநலத்திற்காக இல்ல திமுகவினுடைய குரலாகவே திமுக நபர்களாகவே பல நேரங்களில் பேசுறாங்க. சுயமரியாதையை காத்துக்கொள்வதற்காகவும் இல்ல காங்கிரஸ் வந்து ஒரு பலப்பரீட்சை செஞ்சுதான் தீருவோமே, வெளியே வாங்க, நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம், நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இல்ல, காமராஜருடைய பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சி பெருநாளாக அறிவித்தவர் வந்து கலைஞர். இல்லை, எனக்கு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை காமராஜரை திருட்டாங்கிறதானா? இல்ல, இது போன்ற பல சூழல்கள்ல ஒரு இக்கட்டான நிலைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வச்சுட்டே தள்ளுறீங்கல்ல, அப்படி ரெண்டாவது சூழ்நிலை ஒன்று சொல்லுங்க. காமராஜர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரெண்டாவது சூழ்நிலை சொல்லுங்க. இன்னொன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது களத்தில் எப்படி கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய உறுப்பினர்களையும் எங்கள் கட்சியில் இருக்கவங்களையும் நீங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சுக்கிறீங்க, அதை பெருமையாக போஸ்ட் போடுறீங்க, அப்புறம் ஒரு கண்டனம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கிறீங்க. இப்படி அதாவது இன்னும் தொகுதிகள் தொடர்பாக பேசுகிறப்போ ஒரு முரண்பாடு ஏற்படுது. இது வந்து நம்ம எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுங்க? நீங்கள் ஜம்ப் பண்ணி போறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைக்காக என்ன போராட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளை நடத்தி என்னுடைய ஆர்குமெண்ட்டை முடிக்க விடுங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இங்க நடக்கிற பிரச்சனைகள் குறித்து காங்கிரஸ் என்ன போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ராகுல் காந்தியோட வாக்கு திருட்டு தொடங்கி இந்தியா முழுக்க பிஜேபி செஞ்சு கொண்டிருக்கிற கொடுமைகளை எல்லா மாநில காங்கிரஸாரும் தத்தம் மாநிலங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க என்ன பண்ணாங்க? அதாவது உங்களுக்கு கடைசியா 4 தேர்தல்களில் வெற்றியை கொடுத்திருக்கிறது திமுக கூட்டணி. இந்த 5 வருஷத்துல காங்கிரஸ் தனது கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு புள்ள கூட கிள்ளி போடல. நீங்க ஒரு கட்சியை குறித்து வளர்க்கறது குறித்து கவலைப்பட மாட்டீங்க. இருக்கிற பலமான கூட்டணி சிதைக்க போறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணம் தான் இப்போ விசிகாவினுடைய கடந்த 5 ஆண்டு கால வளர்ச்சின்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அவங்க வந்து ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பிக்கள்னு தொடர்ச்சியா இந்த 5 ஆண்டுகளில் 7-8 மாநில மாநாடுகள் நடத்திருக்காங்க.
மத ஒழிப்பு ஆரம்பிச்சு பெண்களுக்கு முன்னுரிமை தொடங்கி கூட்டாட்சியிலிருந்து ஜனநாயகம் காப்போம்னு அவ்வளவு மாநாடு நடத்திருக்காங்க. அரசியல்ல இயங்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி கடைசியாக எப்போ தலைப்புச் செய்திகள் இடம்பெற்றது. இப்போ இங்க என்ன சொல்லுவாங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கு, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, இவங்க எல்லாருமே திமுக அரசுக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஏன் போராட்டம் நடத்தலைன்னா, ஸ்டாலின் போன் பண்ணி காங்கிரஸ் எந்த கட்சி சார்பா எந்த போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல. அப்போ இங்க இருக்கிற சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி ஃபேமிலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு ரொம்ப பக்கபலமா முழுமையான 100% வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஒரு தேசிய தலைமை முடிவெடுக்கிற போது டிஸ்டர்ப் பண்ணியே ஆகணும்னு மாநில தலைமையை புஷ் பண்றது ஏங்கிறதா என்னோட திரும்ப கேள்வி. ஓகே, இப்போ நீங்க முதல்ல கேட்டிருந்தீங்களா என்னென்ன காரணங்களுக்காக இவங்க சொல்றாங்க அப்படின்றது. ஒன்று, ஒரு மாதிரி தர்ம சங்கடமான சூழல்களுக்கு இது போன்ற பேசுறதுனால அவங்கள தள்ளுறது. இன்னொன்னு, நீங்க வந்து எம்எல்ஏ சீட் ஒதுக்குறது இல்ல எம்பி சொல்ல வந்ததை இங்க கிராஸ் பண்றேன். விசிகாவோட மதுவிலக்கு மாநாட்டில் ராஜாஜியோட கட் அவுட் வைக்கிறாங்க. அது பெரிய லெவலில் சர்ச்சையாச்சு. இடதுசாரிகள் தொழிற்சங்க வேலை நேரம் ஆரம்பிச்சு சாம்சங் ஒப்பந்தம் வரைக்கும் அரசோட சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நடக்கலையா? இந்த காரணங்களால ஒரு கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு போகணும். இல்ல, நாங்க கேட்கிற இடங்கள் முத கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. இது ரொம்ப இன்னும் 2026 பேச்சுவார்த்தை என்ன ஆரம்பிக்கல. பேச்சுவார்த்தை நீங்க ஆரம்பிக்கல. நெல்சன், இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு தானே அவங்க பேசுறாங்க. அந்த பதில தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். புதுசா நான் ஒரு பதில் எடுத்துட்டு வர முடியாது. ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல கூட நாங்க ஒவ்வொருத்தலையும் இத்தனை கவுன்சிலர் கொடுங்க, இத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும், இத்தனை இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப கூட இல்ல உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நாங்க யாரு போட்டியிடணும், எங்க கட்சியில யாருக்கு இடம் கொடுக்கணும், கொடுக்க கூடாது, இதுவரைக்கும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய கட்சி உள்ள வந்து மூக்க நுழைக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் எத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு அலோகேட் பண்ற நம்பர்ஸை செல்வ பெருந்தகை முடிவு பண்ணுவாரா, ராகுல் காந்தி முடிவு பண்ணுவாரா? அததான் அவங்க சொல்றாங்க. இப்படி பேசுறவங்களே திமுகவின் குரலை ஒழிச்சிட்டா நாங்க எங்களுடைய எப்படி போய் முன்னேற ராகுல் காந்தி ஒரு மாநிலத்தோட நீங்க ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரு ஒத்திசைவு கொண்ட தளபதிகளாக பாஜகவுக்கு எதிராக ஒரு முன்னணி ஃப்ரண்ட் ரன்னர்லாம் இருக்காங்க இந்தியா கூட்டணியில். இப்போ ராகுல் காந்தி முடிவு பண்றாரு தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏ சீட், தொகுதிகள் மாறுறது, தொகுதிகள் கிடைக்காம இருக்கிறதெல்லாம் பிரச்சனை தான். நம்பரை முடிவு பண்றது ராகுல் காந்தி. என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 60-70 தொகுதிகளில் போட்டியிட வல்லமை பெற்றிருக்கிற காங்கிரஸை ராகுல் காந்தி ஒரு 25 தொகுதியை வாங்கிட்டு விட்டு கொடுத்துட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எதிர்க்கிறது ராகுல் காந்தி, திமுக அல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவங்களுக்கு பலம் இருக்கா, பலவீனம் இருக்கா, இல்ல அதை கேட்கறவங்க அவங்க டிசர்விங்கா, இதெல்லாம் நம்ம பேசணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நீங்க பாஜக சொல்றீங்களா, இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கூட்டணி வைக்கிற கட்சிகள்லாம் கபலீகரம் பண்ணிடுறாங்க, அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாங்க. அந்த குற்றச்சாட்டை அவங்க எடுத்துட்டு வந்து இங்க திமுக மேல வைக்கிறாங்க. திமுக அது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுது, தங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை வளர விடாம அங்க இருக்க உறுப்பினர்களை எடுத்துட்டு வந்து இவங்க சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சொல்றோம்ல மார்க்சிஸ்ட் பேச விடுங்க நெல்சன், மார்க்சிஸ்ட் வந்து அவங்க எதிரான குரலை எழுப்பலையா, அவங்க களத்துல போராட்டமே பண்ணலையா அப்படின்றப்போ அந்த குரலை எழுப்பும் பொழுதும் அவங்க பேசுறப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க வந்து பாஜகவின் குரலாகவோ இல்ல அவங்க எதிர்த்தரப்பிற்கு தீனி போடும் விதத்துல அவங்க பேசுறாங்க அப்படின்ற விமர்சனங்களை நீங்க தானே முன்வைக்கிறீங்க. அப்ப காங்கிரஸ்ல அது போன்ற நடவடிக்கைகள் இல்லையா அப்படின்னா ஒரு தரப்பினர் திமுகவாகவே இங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அந்த தரப்பு வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் திமுகவை போல செயல்படக்கூடாதுங்கிறத என்னோட எண்ணம். ஆனா நீங்க காமராஜரை திட்டாங்க, கரூர் மாவட்டத்துல 4 மாவட்ட தலைவர்களை திமுக சேர்ந்துட்டாங்கன்னு இந்த 2-3 விஷயங்களே திரும்ப சொல்றீங்க. நம்ம பாக்குறது எம்எல்ஏ தொகுதி எத்தனை கொடுக்குறாங்க, இதெல்லாம் அடிப்படையிலேயே ஒரு கவுன்சிலர் இதுல கூட எங்களுக்கு எத்தனை இடங்கள் வேணும் அப்படின்றது கூட நாங்க கேட்க முடியல அப்படின்றாங்க. அவங்க குறிப்பா ஒரு இடம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நான் இடத்த மறந்துட்டேன், 7 கவுன்சிலர் சீட்டு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அந்த பகுதியில தனித்து களம் கண்டோம். தனித்து களம் கண்டதுல தமிழகம் முழுவதும் கூட்டணியில இருந்தா கூட அந்த பகுதியில் அவங்க தனித்து களம் காண்றாங்க. 20 கவுன்சிலர்கள் வராங்க. அப்போ எங்களை சுருக்குறீங்க, எங்களுடைய பாய்ச்சலை தடுக்கிறீங்க, வரக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க என்ன சொல்லி கட்சிக்குள்ள கொண்டு வருவோம். இன்னைக்கு தாவேகா வந்துருச்சு, இளைஞர்களுக்கான இடம் இங்கேயும் வழங்கப்படும் நீங்க வாக்குறுதியெல்லாம் தர்றீங்க, அதனால அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கான விஷயங்களை நீங்க பண்றீங்க. அப்படி கிடையாது நெல்சன், இருங்க. அப்படி உங்களுக்கே அந்த கட்டாயம் ஏற்படும் பொழுது கட்சியை வளர்க்கணும், இன்னும் அடுத்த பாதைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நாங்க எந்த வாக்குறுதியை அளிப்போம்? ஒரு வாக்குறுதியை கொடுத்தா அதை நிறைவேற்றுவோம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு தேவைப்படுகிறது. அந்த இடத்துக்கே நீங்க நகர மாட்டீங்க. என்னன்னா திமுகவும் காங்கிரஸும் மத்தியில கூட்டணியில் இருக்கப்போ திமுக சுயேட்சையாக செயல்படணும், அதாவது சுதந்திரத்தோடு செயல்படலாம். ஆனா இங்க திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்தா காங்கிரஸ்
திமுக என்ன சொல்லுதோ அதுபடிதான் செயல்படணுமா அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் எழுப்புறாங்க. நாம தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தானே சீட்டு ஒதுக்கி தராரு, அமித்ஷா ஒதுக்கி தரல. அதானே கடைபிடிக்கும். அந்த விஷயம் வரப்ப அது அப்படிதான். அப்படி இல்ல. அப்படி நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சிக்கு தேசிய தலைமை வேற, மாநில தலைமை வேற. இந்தியா கூட்டணிக்கு தேசிய தலைமை காங்கிரஸ், தமிழ்நாட்டுக்கு மு க ஸ்டாலின். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமித்ஷாவும் மோடியும் தான் டெல்லியில, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி. இங்கு யார் இருக்கார்களோ அவங்க தான் சீட்டை பகிர்ந்து கொடுப்பாங்க. நீங்க காங்கிரஸுக்கு மட்டும் புதுசா காரணங்களை தேடி எடுத்து வரீங்க. நீங்க களத்துல என்ன சவாலை சந்திக்கிறாங்களோ அதை அவங்க சொல்றாங்க, அதை நான் அவங்க கிட்ட சொல்றேன். அதாவது தாவேக்காவை காரணம் காட்டி இது போன்ற வாதங்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்களா அப்படின்னா அதற்கு நம்ம கிட்ட ஒரு கார்டு இருக்கு, அதையும் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்லேருந்து தலைமை செயற்குழு உறுப்பினர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து பாதுகாப்பு குழுலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு விலகி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவின் அடிமைகள் கூடாரமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை மாற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தீவிர முயற்சி செய்கிறார். தமிழக அரசின் கடன் சுமை இதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் வெகுஜன திமுக எதிர்ப்பினால் படுதோல்வி அடைய போகும் திமுகவோடு சேர்ந்து காங்கிரசும் படுதோல்வி அடையாமல் இருக்கவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வாக்காளர்களிடம் வீசும் விஜய் ஆதரவு பேரலையை மற்றும் பிரகாசமான வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு தாவேக்காவோடு தேர்தல் கூட்டணி அமைத்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற காங்கிரசாரின் நீண்ட கால கனவை நனவாக்க போராடும் காங்கிரஸ் தொண்டர்கள் தற்கூறிகள் என்று ஊடகங்களில் வெளிப்படையாக அவமானப்படுத்திய செல்வ பெருந்தகை தலைமையின் கீழே என்னால் வேலை செய்ய முடியாது, நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது மூலம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு வேணும், இது நீண்ட நாள் கனவா இருக்கு, அதை செய்ய வேண்டிய இடத்துக்கு தலைமை நகரணும், அதை செய்யாம திமுகவினுடைய கூடாரமாவே அவர் தமிழ்நாடு காங்கிரஸை மாத்திட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சு விலகல் அறிவிச்சிருக்காரு. நீங்க தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க, அந்த அறிக்கையை எனக்கு சொல்றது புரியுது. இல்ல நீங்க அதுக்கு ஒரு புதுவித விளக்கம் கொண்டு வருவீங்க இல்லையா, நான் தமிழ்ல படிச்சாலும் அது நெல்சனோட மொழிகள்ல என்னவா வரும் அப்படின்றது எனக்கு தெரியல, அதனால நான் சொன்னேன். நேத்து வரைக்கும் இவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர்கள் மட்டுமே 15 பேர் இருக்காங்க. அவங்களாம் யாரும் ரெசைன் பண்ணல. மாநில தலைவர், மாவட்ட நிர்வாகிகள், ஒவ்வொரு அணி இருக்காங்க மாநில, அவங்களாம் யாரும் ரெசைன் பண்ணல. இவருக்கு என்ன சிக்கல் சொல்லுங்க? இவர் ஏன் ரிசைன் பண்றாரு சொல்லுங்க? இவருக்கு எந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழுலையும் இவர் இடம் இருக்கு. எதிர்குரல்கள் எழும்பிட்டு தானே இருக்கு நெல்சன், அதுக்காக ஒட்டுமொத்தமா எதிர்குரல்கள் கிடையாது, இது ஒரு முனகல். எதிர்குரல்ங்கிறது ரொம்ப அப்படி இதை ஒடுக்கிடணுமா? இதை ஒடுக்கூடாது. இவர் என்ன காரணங்களை முன் வச்சிருக்காரோ அந்த காரணங்கள் சரியானவை. ஆனா இவர் செய்யறதுங்கிற அந்த நபருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல, சொத்து பாதுகாப்பு, அது ஒரு கமிட்டி, ஒரு ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிற கமிட்டியில ஒரு நபர், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இப்ப ஏன் ஏற்படுதுன்னா, இவர் அல்ல, இவர் எடுத்துட்டு வந்திருக்கிற காரணங்களும் இப்ப இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த சூழலும். தமிழ்நாடு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி ஒன்று நடக்குது இல்லையா, அந்த முயற்சி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அந்த கூட்டணியிலேயே நீடிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது தானே. உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து தலைவர்கள் எல்லாம் பேசி செஞ்சு இந்த கூட்டணியில நம்ம தொடரணுமா, இந்த முறை வேணுமா வேணாமா, இது ஒவ்வொரு தேர்தலையும் நடைபெறக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்யறது தானே. அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு குரலை எழுப்புறாங்க, அதை அவங்க கன்வே பண்ணுவாங்க, பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத ஃபைனலா தேசிய தலைமை தான் முடிவு செய்யும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏன் இந்த சூழல்ல நீங்க சொல்ற மாதிரியே ஏன் இப்போ எழுப்புறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாய்ஸஸ் இல்ல, திமுக இல்லைன்னா அதிமுக. என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுகவே அதிமுக கூட அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க. சொல்ல போனா 1970 ஒரு நீண்ட இடைவெளி அங்க பாஜக இருக்காங்க, தங்களால அங்க போக முடியாது. இல்ல இப்ப இல்லமா, முன்னாடி அதிமுக கூட்டணியில இருந்தாங்கல்ல, ஏன் அப்ப ஆட்சியில பங்கு கேட்கல? இல்ல அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க, நீங்க அவங்கள்ட்ட கேட்க முடியாதுங்கறனால கேட்கல. கிடையாது, அவங்க ஜெயலலிதா கூட மட்டும் தான் கூட்டணியில இருந்தாங்களா அப்படின்றது வேற கதை. இன்னும் சொல்ல போனா இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்போ அவங்க சட்டப்பேரவையிலே நாங்க போட்டியில நீங்களே மொத்தம் இட்டுக்கோங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்கல்ல. சோ அந்த சூழல்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்காக ஒவ்வொருலையும் நாங்க தான் முன்னோடி முதல் படி எடுத்து வைப்போம் அப்படின்றீங்களே. இப்ப அதற்கான தேவை வந்திருக்கிறதா நினைச்ச கருணாநிதி பீரியட்லயும் கேட்டிருக்காங்களே நெல்சன். திரு தங்கபாலு அவர்கள்லாம் இருந்தப்போ அவர் மேடையிலே கேட்டிருக்காரு, கருணாநிதி அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருக்கு. இப்போ அந்த குரல்கள் இன்னும் வலுவாகவும் இன்னும் அதிகமாகவும் ஒழிக்குதோ அப்படின்றத நான் பார்க்குறேன். திமுக ஒரு கூட்டணி ஆட்சி, அதுவும் சொல்ல போனால் அதிகார பங்கேற்பு காங்கிரஸுக்கு ஏன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், திமுகவினுடைய அடிப்படை கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இங்கே மாநிலத்தில் சுயாட்சினா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு கட்சி கூட்டணியில் யாரையும் சேர்த்துக்காம ஆழ்வதா அப்படின்னா இல்லை. இந்த மாநிலத்துக்கு என்று ஒரு சுயம் இருக்கிறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2021 கூட்டணி அமைந்த பிறகு ஒருவேளை கூட்டணி அமைச்சரவையை மு க ஸ்டாலின் அறிவிக்கிறாருன்னு வைக்கலாம். தமிழ்நாட்டில்
மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு பொருளாதார பிரிவில் நலிந்தவர்களுக்கான EWS அந்த ரிசர்வேஷனை, உயர் சாதிகளுக்கான ரிசர்வேஷனை தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இப்போ வரைக்கும் அனுமதிக்க மறுக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறதுன்னு, அந்த EWS-ஐ பிராமணர்கள் மாதிரியான உயர் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு ஆதரவு தெரிவித்த கட்சி காங்கிரஸ். அப்போ அடிப்படையில் ஒரு மாநில அமைச்சரவையை கூட்டு அமைச்சரவையாக இருக்கும்போது நீங்கள் கட்சியினுடைய கொள்கைகளோட முரண்படக்கூடாது. காங்கிரஸை ஒருபோதும் அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது. ஏன்னா களத்தில் நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க. எந்த மாநில தலைவரும் வளர்வதை தேசிய தலைமை விரும்பாது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட காங்கிரஸ் அணிக்குள்ளுமே 2-3 அணிகள் இருக்கு. இவர்கள் தங்களுக்குள்ளும் ஒற்றுமையாக இல்லாமல், கட்சிக்கும் வேலை பார்க்காம, தமிழ்நாட்டுக்கும் வேலை பார்க்காம, இந்தியா முழுக்க உழைச்சிட்டு இருக்க ராகுல் காந்திக்கும் வேலை பார்க்காம, இவங்க யாருக்கு இருக்காங்கன்னே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். உண்மையிலேயே காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் தாவேகாவோட கூட்டணிக்கு போக விரும்பினாங்கன்னா ராகுல் காந்தி அதை வரவேற்று தாவேகாவுக்கு காங்கிரஸ் அனுப்பணும்னு நான் சொல்றேன். அப்படி அனுப்புனாதான் 2 கட்சிகளுடைய உண்மையான, நான் சொல்றேன் திமுக போத் காங்கிரஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஒருவேளை அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா இல்ல காங்கிரஸ் தாவேகா ஜெயிக்கட்டும்ங்கிற, நான் விஜய முதலமைச்சர் ஆகட்டும் சொல்றேன். காங்கிரஸ் அதை செஞ்சு பாருங்கிறேன். இவ்வளவு சிக்கல் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி ஒரு ஃபோன் எடுத்து, இல்லை எனக்கு தம்பி விஜயை பிடிச்சிருக்கு, ஜனநாயகம் நான் புக் பண்ணிட்டேன், அதனால இந்த மாதிரி கூட்டணிக்கு வந்து நான் காங்கிரஸ் கூட தான் போறேன்னு சொல்றதுல இருக்கிறதுல ஈஸியான வேலை. ஏன்னா கீழே கழகத்தில் நீங்க நம்ப மாட்டீங்க கௌதமி, கடந்த 10 ஆண்டுகளில் பூத் ஏஜென்ட்டுகளில் திமுக 68,000 நினைக்கிறேன் சுமார், அதிமுக ஒரு 65,000, பாஜக 58,000 பூத்து. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிற வாக்கு சதவீதத்தை விட தமிழ்நாட்டில் இப்போ பாஜகவுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா பாஜக 10 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு செங்கலை தூக்கி நகர்த்துறது கிடையாது. அடிப்படையில் காங்கிரஸை தூக்கி சுமக்கிறது திமுகங்கிறதா என்னோட கால். அவங்க வெளியேற விரும்பினால் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க ராசா, உங்களுக்கு அங்கே தாவேக்கால 70 தொகுதி கொடுப்பாங்க, நல்லா நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவா வாங்க, தேவைப்பட்டா 2029 கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா ராகுல் காந்திக்கு 2026 தமிழ்நாட்டில் யாரு ஆட்சிங்கிறது தேவையே இல்லை. 29 மோடி இறக்குறதுக்கு இங்கேருந்து எம்பிஸ் வேணும், 26 பிரிஞ்சு 29 கூட சேர்ந்துக்கலாம், போயிட்டு வாங்கிறதா என்னோட பதிலாகவே இருக்கும். இதுல 2வது கேள்வி இருக்கு, அந்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். திமுக ஆதரவு தலைமைக்கு கட்டுப்பட்டது என 2 அணியாக உள்ளதா தமிழ்நாடு காங்கிரஸ். இதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இல்ல தமிழ்நாட்டில் இது காங்கிரஸோட பிரச்சனைங்க. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல லீடரை வளர விட மாட்டேங்கிறாங்க. நீங்க காங்கிரஸ்ல உண்மையே ப. சிதம்பரத்துக்கு பிறகு, EVK இளங்கோவனுக்கு பிறகு இப்ப இருக்கிற இளம் எம்பிக்கள்லாம் விட்டுருங்க, அவங்கள தவிர மாநிலம் தழுவிய ஒரு ஆளை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? நீங்க ராஜசேகர ரெட்டி ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னெழுச்சியா வளர்ற அந்த மாநில தலைவர்களை முடக்கிறதே ஒரு வேலையை காங்கிரஸ் வச்சிருக்கு. நம்மளை மீறி ஒருத்தர் தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல டெல்லி காங்கிரஸுக்கு இருக்கிற அந்த அக்கறை தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் படுபதாலும் தலைமை தனக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல பல இடங்கள்ல பல இடையூறுகளை செய்யறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக அப்படிதான் நினைக்கும். தான் கூட கூட்டணியில் இருக்கிற விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி திமுக இருக்கிற போது திமுகவை விஞ்சி நாம மேல வரணும்னு நினைக்கணும்ல, அந்த நினைக்கிற இடத்துக்கு விசிகா வந்துருச்சு, கம்யூனிஸ்டுகள் வந்துருச்சு, காங்கிரஸ் வரல. ஒரே கூட்டணிக்குள்ள இருந்து திரும்ப ஏன் கம்யூனிஸ்ட் திரும்ப பேர்ல மட்டும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். திமுக ஆட்சியில் இருந்தாலும் முக்கியமான விமர்சனங்களை, குறைகளை, போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஏன் நடத்தல? அததான் அவங்க சொல்றாங்க, நீங்க நடத்த மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க, திமுகவே நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, அதை செய்யாதீங்க அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி செய்யாத ஒரு மாநில தலைவரை மாத்திருங்க, வேற ஒரு மாநில தலைவரை போடுங்க. அந்த மாநில தலைவர் செய்வாரா? கடந்த 25 ஆண்டுகள் நீங்க அப்படி காங்கிரஸ் என்ன போராட்டம் நடத்தினாங்க சொல்லுங்க. ஏங்க ஓட்சோர் வந்து வாக்கு திருட்டு ராகுல் காந்தி அண்ட் டீமோட கடின உழைப்பால உருவான ஒண்ணு. அதை ராகுல் காந்தி டெல்லியில பேசிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த காமராஜர் பிரச்சனை போயிட்டு இங்க இருக்க தலைமை சொல்றாங்க, அதை நாங்க ரொம்ப தீவிரமா இந்தியா அளவுல இல்லாத அளவுக்கு தமிழகத்துல செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, உதயநிதிக்கு ஏதோ ஒரு வழக்குல சிறை தண்டனை வச்சுங்க, தமிழ்நாடு என்னவாகும்? ஸ்தம்பிக்க வைப்பாங்களா திமுக? ராகுல் காந்திக்கு வந்து குஜராத்தில் ஒரு வேர்டிக்ட் வரும்போது இங்கே ஒன்றுமே அசையவே இல்லைங்க. நீங்கள் காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்கி ஆஃபீஸே காலியாக இருந்துச்சு. அப்போ ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய இளம் தலைவருக்கே அவ்வளவுதான் மரியாதைனா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன மரியாதை அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க? காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவங்க ஏதாவது கொள்கைகள்லாம் எடுத்து போராட வந்தாங்கன்னா நீ இவ்வளோ தானாப்பான்னு தமிழ்நாடு புரிஞ்சுக்கும். அதான் சொல்கிறேன்.
இல்ல தொடர்ந்து அவங்களும் இதை தான் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய தலைமை அங்க மத்தியில வந்து என்ன கருத்தோட்டமோ அதை இங்க கொண்டு போக மாட்டாங்க, இங்க இருக்கதை அங்க எடுத்துட்டு போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றத. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ்லயும் இது போன்ற இங்க மாநில தலைவர்கள் எதையும் சொல்லலையா அப்படின்னா அப்பயும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க, இவ்வளவு இடங்கள் வேணும், இது பேசப்படும். அங்க வந்து இங்க மாநில தலைமையோட இங்க இருக்கிற கூட்டணி தலைமை பேசுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி முடிவுகள் எப்படி எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ எல்லாமே ஓவர் த ஒன் ஃபோன் கால், அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருது. அப்போ இங்க மாநில தலைவர்கள் சொல்ல வேண்டிய முடிவுகளை காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் ஏன் சொல்றாங்க அப்படின்ற முடிவுகள்ல நீங்க முதல்ல ஏதாவது செஞ்சுட்டு தானமா மேல போகணும். நீங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க. சிக்கல் என்னன்னா இதுவரையும் மாநில தலைவர்களாக இருந்தவங்க யாருமே காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. திமுகவை வளர்ப்பதற்கான வேலைகளை செய்யறாங்க. இல்ல, நீங்க திமுக ஏன் காங்கிரஸ் வளர்க்கணும்? அதுக்கு காங்கிரஸ் அதுவா வேலை இல்ல. காங்கிரஸ் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த வேலையுமே செய்யலைங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. இல்ல, அவங்க அதை தான் சொல்றாங்க, நீங்க வந்து காங்கிரஸ் வளரல, அவங்க பலமா இல்ல, சரி போணுமா போங்க, இவ்வளோ நம்ம சொல்றோம்ல. ஆனா அவங்க சொல்றாங்க இந்த முறை நீங்க ஆட்சியை பிடிக்கணும் பிடிக்க வேண்டாமா அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு நீங்க எவ்வளவுதான் பிரயத்தனங்கள் செஞ்சாலும் எங்களுடைய உதவியும் அதுக்கு தேவைப்படுது தானே. 2026 திமுக ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்க, தோத்துதாங்கன்னு வச்சுக்க, கட்சி அழிஞ்சிருமா? காங்கிரஸ் வெளியே போயிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறப்போ வெளியே போய் எவ்வளவுதான் வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்றத காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அவங்க தாராளமா வெளியே போயிடணும் இல்லையா? இல்ல, காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்புவதற்கு திமுக தலைமை மூவ் பண்ணல. காங்கிரஸ் கட்சிக்குள்ள எங்களுக்கு சீட்டு நிறைய வேணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா அது கூட ஓகே. ஆனா நீங்க ஒரு ஆப்ஷனை வெளிப்படையா முன் வைக்கிறீங்க. தாவேக்காவுக்கு விஜய்க்கு இளைஞர்கள் இருக்காங்க. என் கேள்வி, ஏன் காங்கிரஸுக்கு இளைஞர்கள் இல்ல? தாவேக்காட்ட இளைஞர்கள் இருக்காங்க, நீங்க தாவேக்கா நோக்கி போறீங்கல்ல, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு கட்சியில இளைஞர்கள் இல்லைன்னு திமுகவும் அதிமுகவும் அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்கள் தங்கள் கட்சியில இருந்து சேரணும்னு இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி இளம்பெண் இளைஞர் பாசறை உருவாக்குறாரு. அப்ப ரெண்டு கட்சிகளும் இளைஞர்கள் வரணுங்கிறதுக்கு கட்சியை வளர்க்குறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது, திரும்பி பார்க்கறது பூரா வழுக்கு தலையா இருக்காங்க, நம்மளால இளைஞர்களை கூப்பிட முடியாது, அந்தோ பார் விஜய் அவர்கிட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நம்ம அங்க போய் சேர்ந்துரும், இது கட்சி நடத்துற வழியா? இல்லை, இப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்களே, அந்த சிரமமாகவே நாங்கள் களத்தில் எதிர்கொள்கிறது, வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன இங்கே வந்தால் வளர்ச்சி அப்படின்றதே இல்லையே, அப்போ தனித்து நின்று நாம வளரணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இல்லை, அண்ணாமலை ஒன்று பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக டெல்லிக்கு ஜிங்ஜா போடுறதுன்னு ஒரு குரூப்பு, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப், ரெண்டு குரூப் தான் காங்கிரஸ்ல. டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த ரெண்டு ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திரு விஜயோட கூட்டணி போயிட்டா ப. சிதம்பரம் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைப்பாரு. காலையில தான் ஒரு பெரிய நாளிதழ் செய்தி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டேட்டா அனலிட்டிக்ஸ் செல்லுடைய தலைவர், ப்ரொஃபஷனல் காங்கிரஸுடைய தலைவர், அவர் விஜயை போய் பார்த்துட்டு வர்றாரு, போட்டோ போடுறாரு, தமிழ்நாட்டினுடைய டெப்ட் சூழலை பத்தி பேசுறாரு, நேர் எதிர் கருத்து பேசுறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. இன்னைக்கு ஜோதிமணி இவங்க ஒரு கருத்து போடுறாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு கருத்து, ராகுல் காந்தி அவர்கள் கருத்து வேறு கருத்து. பேசாம காங்கிரஸ் என்கின்ற கடையை சாத்திட்டு இன்னைக்கு நல்லவர்கள்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த காலத்துல காமராஜர் ஐயா காலத்துல கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரங்க எத்தனையோ பேர் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய தலைமை ஏற்று மூப்பனார் ஐயா காலத்துல இருந்து எல்லாம் இந்த பக்கம் வந்தாச்சு. இல்லை, பொதுவாக நான் அண்ணாமலையோட பல கருத்துக்களோட உடன்பட மாட்டேன். ஆனால் இந்த முறை அண்ணாமலையோட இந்த கருத்தில் நான் உடன்படுறேன். தமிழ்நாட்டில் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஐயா தலைமையில் தான் இருக்காங்க. நம்ம உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு எழுச்சிமிக்க எதிர்காலத்துக்கு ஜி.கே. வாசன் அவரோட தலைமை ஏற்றுக்கிறது சரியான ஒன்று. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முயன்ற வரை இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள கட்சியை கலைச்சிட்டு ஜி.கே. வாசனோட போய் இணைவது என்பது எல்லா வகையிலும் காங்கிரஸை பலப்படுத்துறதுக்கு உதவுன்னு நான் நினைக்கிறேன். சரி நெல்சன், அடுத்த கேள்வி இருக்கு, பார்த்துடலாம். வைகோ நடைபயண விழாவை காங்கிரஸ் புறக்கணிக்க பிரபாகரன் படம் மட்டுமே காரணமா? என்ன நினைக்கிறீங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த நபர்களை போய் பிரியங்கா காந்தி பார்த்து, நான் எங்கள் அப்பா கொண்டுட்டாங்கன்னு குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மரண தண்டனை கூடாதுன்னு நான் மன்னிச்சிட்டேன்னு அவங்க சொன்ன போதே இது முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ பிரபாகரன் படமாக இந்த பிரச்சனை உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகுவதற்கு என்னென்னமோ காரணங்களை தேடிட்டு இருக்காங்க. அவ்வளவுலாம் தேவையில்லைங்க. திமுகவை பிடிக்கல, விட்டு போயிடலாம்ல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அது எப்படி நம்ம இது அப்படி எழுதல நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க தரப்புல இருந்து எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி
ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நடத்துகிற ஒரு நிகழ்வில் நம்ம போய் கலந்துக்கலனா அது என்ன மாதிரியான தாக்கத்தை அதே ஏற்படுத்தும்? மாதிரி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றவங்க அவங்களுக்கும் தெரியும் தானே, கூட்டணியில காங்கிரஸும் இருக்கு, இது அவங்களுக்கு நெருடலை ஏற்படுத்துமா படுத்தாதா இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் தானே. நேர்ல போய் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, பிராமணர்களுக்கு திமுகவுக்கு நெருடலை ஏற்படுத்தும்னு காங்கிரஸ் தெரியுமா தெரியாதா? செஞ்சுதானே செஞ்சீங்க. உங்க கட்சியினுடைய கொள்கைகளை நீங்க அமல்படுத்துறதுக்கு எவ்வளவு துடிக்கிறீங்களோ அந்தந்த கட்சிகளோட கொள்கைகளை அமல்படுத்துறதுக்கு துடிப்பாங்க. இவற்றை எல்லாம் தாண்டி ஒரு உடன்பாட்டுக்குள்ள மேடைக்கு வர்றதுக்கு பேர் தான் கூட்டணி. ஐயோ என்ன கீட்டான்னு ஓடுறதுக்கு பேரு கூட்டணி கிடையாது. அந்த குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக எப்பவுமே தங்கள் மீது வீசக்கூடிய கற்களுக்கு நேரடியாக அவங்க சொல்ல மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கவன்ட்ட கையில் கொடுத்து அதை எரி அப்படின்வாங்க. அந்த வகையிலான நடவடிக்கையில தான் சில நேரம் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா திமுக குரலா பேசுவாங்க, என்னன்னு பார்த்தா அங்கிருந்து கீ கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில தான் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே திமுக மனப்போக்கு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுக்காக பேசுகிற எல்லாவற்றையும் திமுக பேர்ல முதல்ல எழுதாதீங்க. தமிழ் பற்று, மொழி பற்று, சமூக நீதி இதெல்லாம் திமுகவை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் எவன் பேசினாலும் அவனை திமுகன்னு சொல்றது உண்மையிலேயே அந்த பிரச்சனையை சுருக்குகிற, திமுகவை உயர்த்தி பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம், பெண்ணுரிமை தினம் பேசினா திமுக கட்சியில மட்டுமா இருக்கு, அதிமுக இல்லையா, காங்கிரஸ்ல இல்லையா, விசிகால இல்லையா? நீங்க ஏன் இப்படி பித்து பிடித்து போய் அலையறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டின் எல்லா முற்போக்கு அரசுல யார் பேசினாலும் திமுக அப்படின்னு சொல்லி முடிப்பது என்பது உங்கள் பலவீனம்ங்கிறதா என்னோட கருத்து. யார் சொல்றாங்களோ அவங்களோட பலவீனம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அங்கே விழாவில் அவங்க பேசினது இதெல்லாம் பைட் எடுத்தாலும் நம்ம இன்னொரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த டாபிக் இருக்கு. இன்றைக்கு அடுத்ததாக நம்ம பேச இருக்கிறதே பழைய ஓய்வூதியம், அது தொடர்பாக தொடர்ந்து போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாளைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அது சர்ப்ரைஸ் அறிவிப்புன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அது யாருக்கு சர்ப்ரைஸா இருக்க போகுது அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். ராப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருந்த ஜாக்டோ ஜியோ, போர்ட்டா ஜியோ அமைப்பினருடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தினர் நாளை நல்ல முடிவை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று அமைச்சர்கள் தங்களிடம் உறுதியளித்ததாக தெரிவித்தனர். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என போராட்டங்கள் தினம் தினம் வலுத்த நிலையில் ஓய்வூதியம் குறித்த ஆய்வறிக்கை கடந்த சில தினங்களுக்கு முன் முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாளை பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் அறிவிப்பாரா, கடைசி நேரத்தில் அறிவிக்கப்படுவதால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா, நிதி நெருக்கடியிலும் அரசு ஊழியர்களின் நெருக்கடிக்கு தேர்தலுக்காக திமுக அரசு பணிகிறதா என்பதை விவாதிக்கிறது RDX. இந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாளை அறிவிப்பு செய்ய இருக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்பதுதான் எங்கள் அறநெறி. எங்களுக்கு இந்த உலகத்துல 2 எஜமானர்கள் தான் உண்டு. ஒன்று எங்கள் மனசாட்சி, மற்றொன்று இந்த நாட்டு மக்கள். முதல்வர் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். என் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு முடிவு வெளியாகும் அப்படின்னாலும் கூட என்ன எதிர்பார்ப்பில் அவங்க இருக்காங்க அப்படின்றத அந்த சந்திப்பு ஆலோசனைக்கு அப்புறமா பேசியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை முதல்வர் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அறிவிப்பு வந்த பிறகு தான் சொல்ல முடியும். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை ஜனவரி 4, 2017 ஆரம்பித்தோம். இப்போ 9 ஆண்டுகளை கடந்து கரெக்டாக 3ஆம் தேதி 9 ஆண்டுகள் நிறைவு செய்கிறோம். அந்த நிறைவில் முதல்வர் அறிவிப்பு என்பது கண்டிப்பாக ஜாக்டோ ஜியோவோட கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவங்க தரப்புல இருந்து நாளைக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறாங்க. இதுல இந்த சாத்தியமா அப்படின்றதுல தொடர்ந்து நம்ம கேள்வி எழுப்புறோம். ஏன்னா கஜானால எவ்வளவு இருக்கும், கஜானாவே காலியா இருக்கா அப்படின்னு பல தரப்புல விமர்சனங்களும் வருது. ஸோ பழைய பென்ஷன் திட்டம் சாத்தியமா அப்படின்றதுல அந்த எண்ணிக்கை தொடர்பான ஒரு கார்டு இருக்கு, அதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை 9.5 லட்சமா இருக்கு. அடுத்ததா இதுல பென்ஷன் பெறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
7,30,000 பேர் இருக்காங்க. இதில் பழைய பென்ஷன் திட்டம், புதிய பென்ஷன் திட்டம்னு 2 இருக்குது. பழைய பென்ஷன் திட்டத்தில் 1,98,000 பேர் இருக்காங்க. அடுத்ததாக புதிய பென்ஷன் திட்டத்தில் பெரும்பாலானவங்க இப்போ அதில் தான் இருக்காங்க. 5,32,000 பேர் இருக்காங்க. இதில் இந்த பழைய பென்ஷன் திட்டம் மூலமாக அரசு ஊழியர்களுக்கான செலவினங்கள் எவ்வளவு ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அதில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மட்டும் ஒரு நிதியாண்டில் 91,726 கோடி ரூபாய் ஆகுது. அடுத்ததாக இதில் பென்ஷனுக்கு அப்படின்னு செலவினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 41,290 கோடி ரூபாய் அப்படியே சரிசமமாக பென்ஷனுக்கு அப்படின்றது போகுது. இதில் சாத்தியமாக என்ன செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளுடைய தலைமை செய்தியாளரும் செய்தியரங்கில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டையும் இது தொடர்பாக கேட்கலான்னு நினைக்கிறேன். எஸ் ராஜேஷ், வணக்கம். அரசு ஊழியர்கள் எல்லாம் 6ஆம் தேதி போராட்டம் அறிவித்தாலும் அதன் மீதான முடிவையே நாளைக்கு அரசோட முடிவு என்னவோ அதை வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாத்தியமா ராஜேஷ்? ஏன்னா பல காலங்களாக அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நீங்கள் சொன்னதை தான் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன முடிவு வரும் அரசுகிட்ட இருந்து? கௌதமி, நாளைய தினம் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 2004ஆம் ஆண்டிலிருந்து 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலும் போராட்டம் பண்ணாங்க, திமுக ஆட்சியிலும் போராட்டம் பண்ணாங்க. இந்த ஆட்சியில் கட்டாயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் அது சம்பந்தமான முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அந்த அமைப்புகளிடம் நம்ம கேட்டப்போ அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சுருக்கமாக மக்களுக்கு புரியுவதற்காக பழைய பென்ஷன் திட்டம், புதிய பென்ஷன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழைய பென்ஷன் திட்டம் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர், இப்போ ராஜேஷ் நான் இருக்கிறேன், 60 வயசில் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய கடைசி மாத சம்பளம் 1 லட்சம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 50%, அதாவது 50,000 ரூபாய் அடுத்த மாதத்திலிருந்து மாதம் பென்ஷன் தொகையாக இருக்கும். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஊழியர்களிடமிருந்து எந்த விதமான தொகையும் பெற மாட்டார்கள் என்பது கூடுதல் சிறப்பு அம்சம். அது மட்டும் இல்லாமல் 80 வயசை கடந்துட்டா இன்னும் கூடுதலாக பென்ஷன் கிடைக்கும், 100 வயசை கடந்துட்டா 100% பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஓய்வூதியதாரர் இறந்து விட்டாலும் கூட அவரது குடும்பத்தை சார்ந்தவருக்கு அதிலிருந்து பாதி தொகை பென்ஷனாக கிடைக்குங்கிறதும் இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நியூ பென்ஷன் ஸ்கீம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் ஒரு எம்ப்ளாயி 10% கொடுக்கணும், அரசு தரப்புலேருந்து 10% போடுவாங்க, இதை சேமித்து வச்சுட்டே வருவாங்க. கடைசியாக அவர் ஓய்வு பெறும்போது உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் சேர்ந்திருக்குது என்றால் அதில் 60%, அதாவது ஒரு 6 லட்சம் ரூபாயை கையில் கேஷாக கொடுத்துருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 லட்சம் ரூபாய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருவாங்க. அதில் லாபம் கிடைத்தால் மாதம் கிடைக்கும், அப்படி கிடைக்கலன்னா எதுவும் கிடைக்காது. அந்த ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவரது குடும்பத்தாருக்கும் எந்த விதமான பணப்பலன்களும் கிடையாது. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய பென்ஷன் ஸ்கீமில் முழுக்க இருக்கிறது எல்லாமே லாபமாக இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு சாதகமானவையாக இருக்குது. இந்த புதிய பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறது எல்லாமே அரசு ஊழியர்களுக்கு எதிரானவையாக இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற சம்பளத்தை பிடிச்சி அவங்களுக்கே கொடுக்குறாங்க. அதுவும் முழுசா கிடைக்குதான்னா முழுசா கிடைக்கிறது இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அது திரும்ப கிடைக்குமான்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு ஊழியர்களுக்கு செலவாகக்கூடிய அந்த தொகை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 91,000 கோடி செலவாகுது. பென்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 41,000 கோடி ஒரு நிதியாண்டுக்கு செலவாகிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து மீண்டும் அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமில் இருந்து இந்த புதிய பென்ஷன் ஸ்கீமில் இருந்து பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றினாங்க அப்படின்னா 1லிருந்து 4 மடங்காக மாறும்ன்றாங்க. பிடிஆர் 2022 பட்ஜெட் விவாதம் நடக்கிறமா புரியணும் அப்படிங்கிறதுக்காக பழைய பென்ஷன் ஸ்கீமில் ஒரு நபருக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதே நபருக்கு புதிய பென்ஷன் ஸ்கீமாக இருந்தால் வெறும் 50,000 செலவு பண்ணால் போதும், 4 மடங்கு கூடுதலாக தேவைப்படுது ஒரு நபருக்கு செலவு பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ 41,000 கோடி செலவாகிற இடத்துல எல்லாரையுமே பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றிட்டா கிட்டத்தட்ட 1,64,000 கோடி செலவாகும் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் புள்ளி விவரமாக இருக்குது. இப்போ செலவாகக்கூடிய மாத சம்பளத்தை விட கூடுதலான தொகை தான் பென்ஷனுக்கு மட்டுமே போயிடும். நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான்.
இந்த 4 லட்சம் கோடியில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1,30,000 கோடி அரசு ஊழியர்களுடைய சம்பளத்திற்காகவும் அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியத்திற்காகவும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களில் 1.5 லட்சம் கோடி போயிடுச்சு அப்படின்னா அப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கும் மக்களுக்கும் கல்விக்கும் எப்படி நிதி ஒதுக்குதுன்னு ஒரு சாரர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவும் அரசு துறைகளுக்காகவும் நாங்கள் வந்து பணிபுரிகிறோம், எங்களுடைய வாழ்வையை அர்ப்பணிச்சுக்கிறோம். அப்போ எங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணாமா, எங்களுக்கு குடும்பத்தாருக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? வயதான காலத்துல ஓய்வூதிய திட்டம் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதை ஆளும் தரப்பு வாக்குறுதியாகவும் அளிச்சிருந்தாங்க, நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நன்றி ராஜேஷ். நெல்சன், இப்போ அவர் சொல்றபடி பார்த்தா, அதாவது நிதிச்சுமை, அதாவது இதன் மூலமாக பேர்டன் கூடுமா அப்படின்னா ஆமா. ஆனால் இதெல்லாம் தெரியாமையா நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? சென்ற முறை களத்தில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, வாக்குறுதியாகவும் கொடுத்தீங்க. நாங்கள் கேட்குறப்போ இப்போ குழு அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க. எப்போ தான் நடைமுறைப்படுத்துவீங்க? நீங்கள் செய்வீங்கன்னு தானே நாங்கள் வாக்களித்தோம், அப்போ செய்யுங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதன் மூலமாக அரசுக்கு நிதிச்சுமை வருமா அப்படின்னா ஆமாம். அவர் சொல்கிறபடி பார்த்தா 4 மடங்காக ஆகும். இதே பிடிஆர் தான் சென்ற முறையும் அந்த வாக்குறுதிகள் குழுவிலேயே இருந்தார். அப்போ அந்த வாக்குறுதி கொடுக்குறப்ப இந்த சவால்கள் எல்லாம் அரசுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? இதுல அரசு நிலைப்பாட்டுக்கு முன்னாடி பொதுவா நாம ஒன்று சொல்லணும், என்னன்னா சுதந்திரத்துக்கு பிறகான இந்தியாவினோட மாநிலங்கள்ல எல்லா புள்ளி பட்டியலிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதற்கு அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், ஸ்டாலின் இவங்க மட்டும்தான் காரணமா? நீங்க திரும்ப திரும்ப செலவு வட்டம் போடுறீங்க இல்லையா? அந்த 10 லட்சம் அரசு ஊழியர்கள் காரணம். தமிழ்நாடு மேல வந்து நிக்கிறதுக்கு எல்லா புள்ளிகள்லயும் அரசு ஊழியரோட பங்கு ரொம்ப பெருசு. தமிழ் சினிமாலயா என்னன்னு தெரியல, அரசு பள்ளி வாத்தியார் நிறைய சம்பளம் வாங்குறாரு, அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது. இது உலகளாவிய ஒரு ஃபெனாமினா. தொழிலாளர்களுக்கு எதிரான மனநிலையை திரும்ப திரும்ப நம்ம அதிகப்படுத்திட்டே போறோம். பென்ஷன்ங்கிறது ஓய்வூதியம்னா, நீங்க கௌதம் இப்ப நீங்க உங்களுக்கு மார்னிங் 12 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்குது, 12 மணிக்கு இங்கே வந்துடுறீங்க, 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே வேலை பார்க்குறீங்க. இந்த 8 மணி நேரத்துக்கான சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆவடியிலிருந்தோ மாதவரத்துலேருந்தோ கிளம்புறீங்க, வீட்டில் இருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 8 மணிக்கு கிளம்பல, 9 மணிக்கு கிளம்பணும். அந்த 3 மணி நேரம் எதுக்காக கிளம்புறீங்க? இங்கே வர்றது தானே. அந்த நேரம் உங்களுடைய உழைப்பு நேரமாக அங்கீகரிக்கப்படுறதே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தை மிஸ் பண்ணுறீங்க. ஏறக்குறைய உங்களுடைய பர்சனல் லைஃப்பை இழந்து தான் ஒரு ப்ரொஃபஷனலாக உள்ளே வரும். உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையே தப்பு. புதிய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம்லாம் இல்லை, இருந்தது ஒரு ஓய்வூதியம். நீங்கள் அந்த செலவை குறைக்கிறதுக்காக புதுசாக ஒன்றை கொண்டு வந்துட்டு அதை பழைய ஓய்வூதியம்னு பேரை மாற்றிருக்கீங்க. அப்படி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக இந்த பழைய ஓய்வு திட்டத்தை, ஆக்சுவலாக இதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் காரணம். அவங்க தொழிலாளர் ஆணையத்தோட விதிகள் எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றி போட்டிருக்காங்க. என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் விளையாடுறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? உண்மையில் அரசு ஊழியர்கள் கோரிக்கை நியாயமானது. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் ரொம்ப அதிகமானதுன்னு பரப்பப்படுறது வதந்திக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. சொல்லிட்டாங்கல்ல, இத மாநில அரசு வேணும்னா அவங்க நடைமுறைப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை, நீங்க நடைமுறைப்படுத்திங்க, நான் காசு தர மாட்டேங்கிறதா யூனியன் கவர்மெண்ட். நான் இது காசு தர மாட்டேன், நீங்க அக்கமெண்டேட் பண்ணிக்கிங்கிறதா. இந்த சம்பளம் பெருசுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசு ஊழியர்களினுடைய குடும்பங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப அதிகம். அவங்களை வந்து ஒரு போராட்டம், சம்பளம் காசு கேட்குறாங்கன்னு குறுகி பார்க்கறது ஒரு நல்ல பார்வை அல்ல. ஆனால் பொருளாதார ரீதியாக இது எப்படி திமுக அரசு சமாளிக்க போகுது, அதை வச்சுதான் நமக்கு ஒரு பெரும் கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்றதையும் பார்த்துடலாம். பொருளாதார நெருக்கடியில இருந்தாலும் அரசு ஊழியர்களின் நெருக்கடிக்கு பணிகிறதா திமுக அரசு? அதாவது பொருளாதார நெருக்கடி இருக்கானா, அதுக்கு ஆளும் தரப்புல பொருளாதார நெருக்கடி இருக்கு, அதனாலதான் செய்ய முடியல. முதல்ல நான் ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு பொருளாதார நெருக்கடி இல்லை. நாம இங்க உற்பத்தி பண்ற பொருளோட செலவுக்கும் வரவுக்கும் நமக்கு இருக்கிற செலவுக்கும் நல்ல கேப் இருக்கு. நம்ம கிட்ட இருந்து 2 லட்சம் கோடி எடுத்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ யூனியன் கவர்மெண்ட் நம்ம கொடுக்கலன்னா, தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால் வருவாய் பற்றாக்குறை கிடையாது, நம்மள்ட்ட சர்ப்ளஸ் இருக்கும். நாம கொடுக்கிற 2 லட்சம் கோடியை வாங்கி 1.25 லட்சம் கோடியை உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஐயோ எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா நீங்க வேர்ல்டு பேங்க்ல போய் கடன் வாங்கிக்கிறாங்க. அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பற்றாக்குறை என்பது தமிழ்நாட்டின் அரசியல் கொள்கைகளால், பொருளாதார கொள்கைகளால் ஏற்பட்டதல்ல. யூனியன் கவர்மெண்டோட கொள்கைகளால், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நாம கொடுக்கிற ஷேர் காரணமாக ஏற்பட்டது. இது பொருளாதார நெருக்கடியான பொருளாதார நெருக்கடி தான். இது திமுக சமாளிச்சு தான் ஆகணுமான சமாளிச்சு தான் ஆகணும். அதனால் அரசு ஊழியர்களோட நம்பிக்கை, இதை திமுக செய்யலைன்னா யார் செய்வா? ஏன்னா நீங்க உங்களுடைய பொருளாதார கொள்கைங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு கலப்பு பொருளாதாரம். தமிழ்நாடு நீங்க வந்து மருத்துவம், கல்வி, போக்குவரத்து இந்த 3ஐயும் கவர்மெண்ட் தாங்கிட்ட வச்சுக்கிச்சு.
மற்ற எல்லாவற்றிலும் பிரைவேடைசேஷன் அனுபவிச்சிட்டாங்க. இந்த கலப்பு பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக நிற்கிற தமிழ்நாடு அரசு ஊழியரில் கவனிக்கணுங்கிறதா என்னுடைய கால். கவனிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அது நெல்சனே சொல்லிட்டேனால நான் அடுத்த கேள்விக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இரண்டாவது பெரும் கேள்வி, இறுதி நேர அறிவிப்பு அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வா? அதாவது நாளைக்கு என்ன அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத பொறுத்து தான் அது பூர்த்தி செய்யுமா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியும். மொத்தமா ஒரே ஃபேஸ்ல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே அவங்க ஒப்புக்கொண்டாலுமே அதற்கான அந்த நிதி நெருக்கடி நம்ம சொல்ற மாதிரி இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா? நீங்க சொன்னீங்க செய்யுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா இதற்கப்புறம் ஒரு நீடித்த நிலையான அந்த வளர்ச்சியில இது எந்த அளவுக்கு சுமையை தூக்கி வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்குது. அந்த பொருளாதார இன்னொன்னுங்க, கவர்மெண்ட் வந்து லாபத்தில் இயங்குறதுக்கு பிரைவேட் கிடையாது. நஷ்டம் இருக்குதான் செய்யும். நம்மளோட எல்லா துறைகள்லையுமே நஷ்டம் இயங்க தான் செய்யும். அது சேவையில இருந்தாலுமே அதை எவ்வளவு தூரம் நஷ்டம் இல்லாம செயல்படுத்துறோம் அப்படின்றதானே ஒரு கவர்மெண்டோட சிறப்பா இயங்குது அப்படின்றத நம்ம அப்புறம் எப்படி சொல்லுவோம்? நஷ்டம் இல்லாம அதை இயக்குறது தானே அவங்களோட திறமை. அவங்க அதை தானே சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து இருக்கக்கூடியதெல்லாம் சரி பண்ணி அதற்கப்புறம் இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்றதானே அவங்க சொல்லியிருந்தாங்க. உலகத்திலேயே பிசினஸ் வந்து கடன்ல தான் நடக்குது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பெருநிறுவனங்களுக்கும் லாபத்தோட பட்டியல் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு கடனும் இருக்கும். கடன் வழியாகத்தான் எல்லா பிஸ்னஸுமே நடக்கும். கடன்கிறது ரொம்ப ஒரு தவறான சூழல்ல, அது ஒரு குறைபாடுடைய சூழல்ல. பிஸ்னஸில் ரெண்டு பக்கத்தில் ஒன்று கடன். இவங்களுக்கு ஏன் கடன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்கறது வந்து ஒரு தவறான கேள்வி ஒன்று. ஆனால் திமுக அரசு உண்மையிலே ஏதாவது மாயாஜாலம் பண்ணாதான் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த முடியும். ஆனால் அவங்க ஒரு நிபுணர் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு தேர்தலை கடந்து போவதற்கான வழியா மட்டும் அதை அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படி இல்லை. இப்போ நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 26 ஆட்சிக்கு வந்த பிறகு பிம்பிளுக்கு இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட மாட்டாங்கல்ல. வந்தா தானே அதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குமோ? இல்லை ஒரு வாக்குறுதியை கொடுக்கிற போது அந்த வாக்குறுதிக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு திமுகவுக்கு தெரியும். அதை இந்த 5 ஆண்டுகள்ல அவங்க நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா போன முறை எதிர்கட்சியா இருக்கும்போது ஜாலியா ஒவ்வொரு போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டு நாங்க இருக்க எங்களை நம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி சிக்கல்களை சமாளிக்கிறதுல அவங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு இந்த முடிவுல கொஞ்சம் தெளிவா இருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். இல்ல அப்படி பார்த்தோம்னா இறுதி நேர அறிவிப்பு வந்து அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படின்றதானே கேள்வி. இப்போ அவங்க என்ன சொன்னாலும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இது இல்லாம இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னும் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதை சேர்த்துதான் நம்ம பார்க்கணும். இல்ல அப்படிதான் பார்க்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதேனும் ஒரு கோரிக்கையினுடைய ஏதேனும் ஒரு முக்கிய அம்சத்தை நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழி கொடுக்கலாம். பழைய ஓய்வு திட்டம் எந்த தேதியிலிருந்து அமல்படுத்துறதுங்கிறத முன் தேதிட்டு பின் தேதிட்டு போடுற கேம் எல்லாம் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ல நிறைய கேம் இருக்குல்ல, அது மாதிரி அரசுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஆனா அரசு ஊழியர்கள் 6ஆம் தேதி என்ன செய்வாங்க அப்படின்றது நீங்க கவனிக்க வேண்டியது. ஒருவேளை அரசு இதை மறுத்துட்டாங்கன்னா இந்த போராட்டங்கள் இன்னும் தீவிரமாகும். எலெக்ஷன் எடுக்கிற டைமிங்ல இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டாம்னு அரசு நினைக்கும். அதற்கான அனைத்து சாய்ஸஸையும் நம்ம யோசிக்காதையும் தாண்டி அரசு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு நெல்சன் சொல்றாரு. எஸ், இன்றைய தேர்தல் காரணங்களை தவிர்த்து அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை செய்யணும். இன்றைக்கு கூட்டணியில முரண்பாடு, கட்சிக்குள்ளேயும் வேறுபாடு, திமுகவுக்கு பாரமாகிறதா காங்கிரஸ் அப்படின்ற தலைப்புல அங்க என்னதான் நடக்குது, காங்கிரஸ் அவங்க கேட்கறது நியாயமா அப்படின்ற தரப்புல பேசியிருக்கோம். இன்னொன்று பழைய ஓய்வூதிய திட்டம் நாளைக்கு அரசு முடிவு அறிவிக்க இருக்கிறது. இதோட இன்றைக்கு ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மற்றொரு நாள் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.